தொடர்ந்து நம்மளுடைய இணைப்பில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பில்லாத சூழல் இருக்குது அப்படின்னு சட்டம் ஒழுங்கை முன் வச்சு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல்வேறு கட்சிகள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு எழுந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்திருக்கா? இதுல ஆதரவு எதிர்ப்பு என்றதெல்லாம் கிடையாதுமா. ரெண்டே விஷயம் தான். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். யார் தவறு செஞ்சாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். இதுதான். இதுல போயிட்டு சாதகம் பாதகம் நீதி அநீதி எல்லாம் தவறு செஞ்சவங்க மேல போய் நம்ம பார்க்க முடியாது. யாரு தவறு செஞ்சிருக்காங்களோ அவங்கள நீதியின் முன்னாடி நிறுத்தணும். இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துல நான் பலமுறை இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கோம். சட்டமன்ற பொதுக்கணக்கு குழு தலைவராக இருக்கும் பொழுது அங்க சில காரியங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு நடக்கிறதா செய்தி வருது. அப்பவே நாங்க விசாரிக்கணும்னு முயற்சி பண்ணோம். மாணவிகளுக்கு அங்க குறிப்பாக பாதுகாப்பு மாணவிகளுக்கு முழுமையாக இருக்கிறதா என்றால் அந்த நிர்வாகம் அதுக்கு பொறுப்பேற்கணும். இரண்டாவது, இந்த சம்பவத்தை பொறுத்தவரை ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்லாம் இருக்கு. ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செஞ்சா ஒரு வழக்குக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான வழக்குகளை எப்படி கையாளணும்னு நமக்கு பல வழிகாட்டுதல்கள் இருக்கு நீதிமன்றத்திலிருந்து. ஆகவே இந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது யார், எதற்காக வெளியிட்டார்கள், இதில் உள்நோக்கம் இருக்கு அப்படின்னா தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் போலீஸ் அதிகாரிகளும். குறிப்பாக ஒரு எஃப்ஐஆர்னாவை 24 மணி நேரத்துக்குள்ள நீதிமன்றத்துக்கு அனுப்பணும். அப்ப நீதிமன்றத்துக்கு போனா குற்றவாளி கையிலேயே யார் குற்றம் சாட்டப்படுகிறார்களோ அந்த வழக்கறிஞர்கள் கேட்டா அந்த முதல் தகவல் அறிக்கை நகலை கொடுக்கணும்லாம் இருக்கு. ஆனால் இதில் உள்நோக்கம் இல்லாமல் இது நீதிமன்றத்தின் மூலமாக கிடைத்ததா, எப்படி கிடைத்தது, அந்த பெண்ணுடைய பெயர் எப்படி வெளியில வந்தது, பாதிக்கப்பட்ட பெண், இதை எல்லாத்தையும் நம்ம ஆராய வேண்டியிருக்கு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எதுக்கு அரசியல் பண்ணணும், எதுக்கு அரசியல் பண்ணக்கூடாது, எதை வெளியில கொண்டு வரணும், எதை வெளியில கொண்டு வரக்கூடாது. ஆகையால சாட்டையால் அடித்து கொண்டு போறது ஏன்னா வேண்டுதல் இருக்கும் குலதெய்வத்துக்கோ. அவர் ஏன்னா கோவில் வழிபாடுலாம் நிறைய பண்றவரு, இறைபக்தி அதிகம் உள்ளவர். அதனால அவர் ஏதாவது வேண்டுதல் இருக்கும். அவர் அடிக்கிறது எல்லாமே என் சார்பா எல்லாரும் நீங்களும் அடிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாமா கண்டி. நீதியை நிலைநாட்ட வேண்டும், உண்மை குற்றவாளியை சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய பார்வை. தவறு செய்திருந்தால் அது யாராக இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஆகையால் பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த ஆட்சியிலும் கொடுக்கத்தான் படுகிறது. இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் கிடையாது. ஆனால் சில அதிகார துஷ்பிரயோகங்கள் இப்படிப்பட்ட கயவாளிகளை நடமாட விடுவது, அவர்களை தண்டிக்காமல் அவர்களுக்கு அந்த பயம் இருக்க வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்யும், தவறு செய்தால் இந்த சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள், தண்டனை பெற்று தருவார்கள் என்று. ஆகவே இதை நாம் நிலைநாட்ட வேண்டும், என்ஷூர் பண்ணணும். ஆகையால யார் தவறு செஞ்சிருந்தாலும் நீதியின் முன் நிறுத்துவது தான் ஒரு ஜனநாயக சக்திகளுடைய கடமையாக இருக்கும். நிச்சயமாக சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. நன்றி.